மகாநதி சீரியல்ல அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனா பார்க்கலாம் வாங்க. நம்ம காவேரிக்கு விஜய பிடிச்சிருந்தாலும் தன்னோட ஈகோவால அதை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்லாம விஜய மறைமுகமா விரும்புறத அவங்க மனசுக்கும் தெரியும். இதை எப்போ உணர போறாங்க நம்ம காவேரி? அதுக்கான சூழ்நிலை எப்போ உருவாகும் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அந்த தருணம் சீக்கிரமாவே வரப்போகுது. காவேரி தன்னோட ஈகோவால என்ன பண்றாங்கன்னா விஜய கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு உறுதியோடு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை முடிவு பண்ணி வீட்டுக்கே பொண்ணு பார்க்குறதுக்கு அந்த பையனோட வீட்டிலேருந்து ஆளும் வந்துட்டாங்க. அப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நம்ம காவேரி. இது ஒரு பக்கம் இருக்க, இவன் ஒரு பக்கம் விஜய் கிட்ட சொல்கிறாங்க, பிரதர் என்னதான் இருந்தாலும் காவேரி கல்யாண மேடை வரைக்கும் போனால் கூட கண்டிப்பாக அவங்க மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க பிரதர். அந்தளவுக்கு போனாலும் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் விஜய்க்கு இன்னும் ஆறுதல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் விஜயும் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் பிரதர், நான் அதுக்கான சுச்சுவேஷன் எப்படா வரும்னு சொல்லி காத்துட்ருக்கேன். என்னால் காவேரியை விட்டு விலகவும் முடியாமல் இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிவின் கிட்ட நம்ம விஜய் சொல்கிறாரு. இந்த மாதிரி நேரத்துலையும் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, எனக்காக இல்லைனாலும் அம்மாவுக்காகவாது கண்டிப்பாக காவேரி திரும்ப வரணும், அம்மாவுக்கு அம்மாவா காவேரி வரணும் அப்படின்னு சொல்லி தான் காத்துட்ருக்கேன் நிவின். அது கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசில் இருக்கிறத நிவின் கிட்ட சொல்ல, நிவின் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக பிரதர் நடக்கும் இந்த மாதிரி விஜய் கிட்ட சொல்லி கொஞ்சம் தைரியம் கொடுக்குறாரு நிவின். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம அம்மா எப்படா காவேரி மிஸ்ஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனசில் ஆசையும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாவது காவேரி மிஸ்ஸே தனக்கு அம்மாவாக வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆசை கண்டிப்பாக அம்மாவுக்காகவாது நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. காவேரி கண்டிப்பாக தன்னை தேடி வருவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிற நம்ம விஜய். அப்படி என்னன்னு பார்த்தா இவகிட்ட நம்ம நெருங்கி போக தான் அவள் நம்மளை விட்டு விலகணும்னு நினைக்கிறாள். அதனால அவளை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் நல்லது, நமக்கு மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறாருன்னா காவேரி கிட்ட இனி எடுத்தெறிஞ்சு பேச போகிறாரு. கோபத்தோடையும் பேச போகிறாரு. நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி பேச போகிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ விஜயும் ஒரு முடிவெடுக்கிறாரு. காவேரி கிட்ட நம்ம அம்மா பழகக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா காவேரி ஒரு முடிவெடுத்துட்டாங்க, தன்னோட வாழ்க்கையை வேற ஒருத்தரோட நிர்ணயிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு முடிவோட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தருணத்தில் விஜயால் ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒரு சில முடிவுகள் எடுக்க போகிறாரு. அப்படி என்னென்னு பார்த்தா நம்ம காவேரியையும் அம்மாவையும் கண்டிப்பாக பிரிச்சே ஆகணும், இதுக்கு மேலே அம்மாவை காவேரிகிட்ட பேச விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு விஜய். இதனால் சில முடிவுகளையும் எடுக்கிறாரு. அவர் எடுக்கிற முடிவால் அவர் காவேரியை விட்டு விலக காவேரி மனசில் இருக்கிற காதல் வெளிவருமா அப்படின்றதாங்க நீ வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. என்னதான் காவேரி சந்தோஷமாக இருந்தாலும் தன்னோட முடிவில் காவேரி இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலைப்படுறாங்க நம்ம சாரதா. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்போ பொண்ணு பார்க்க ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்காளே, இனி என்ன பண்ணுறது யோசிக்கிறாங்க சாரதாமா. அது மட்டும் இல்லாமல் இவங்களை எப்படி கிளப்பி விடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் காவேரி பிடிவாதமாக இருக்காளே, இவன் முன்னாடி எப்படி உண்மையை சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துலையும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணு காவேரியை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, என் பையனுக்கும் பிடிச்சிருக்கு, அதனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் வீட்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. அப்போ சாரதாம்மா எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காங்க. அப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா பதில் சொல்லாமல் இருக்கீங்க, சரின்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்போ காவேரி சொல்கிறதுனால சாரதாவும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, சரிங்க அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்லிடுறாங்க. அப்போ தான் நம்ம சாரதா அம்மாவும் ஒன்று நினைக்கிறாங்க, காவேரி நீ எடுக்கிற முடிவு தப்பான முடிவுன்னு உங்ககிட்ட நான் சொல்ல முடியாமல் இருக்கேன், எப்போ தான் புரிஞ்சுக்க போகிற, உன்னை நம்பி ஒரு பொண்ணா உன்னோட மகளா ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா, அவளை கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு உன்னோட மனநிலைமையே இருக்குது, நீ அம்மாவுக்காகவாது கண்டிப்பாக நீ விஜய் தம்பியை ஏற்றுக்கிறணும் அப்படின்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், நீ இந்த அளவுக்கு போகிற, கண்டிப்பாக விதி உன்னை
விஜயோட தான் சேர்த்து வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா அமைதியாக இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலுக்கு இன்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ தான் தன்னோட அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க, அப்பா என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் காவேரி மிஸ்ஸை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி அம்மா கேட்கவுமே விஜய் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருடா அம்மா, அப்பா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடும்போது விடுவேன், அது வரையும் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு. விஜய் சொன்னதுமே சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரூமுக்குள்ளே போயிடறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் தாத்தா விஜய் பக்கத்தில் வந்து உட்காந்து, என்னடா விஜய், அம்மாவை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் விஜய், இல்லை தாத்தா, இன்னும் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நான் யோசனையாக இருக்கேன். இனிமேல் காவேரிக்கும் நம்ம பாப்பாவுக்கும் எந்த தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவளுக்கும் நல்லது, காவேரிக்கும் நல்லது. இதனால் காவேரியும் அம்மாவும் சேர்ந்து இருக்க இருக்க எனக்கும் காவேரிக்கும் இடையிலான பிரச்சனைகள் தான் நிறைய அதிகரிக்குது. அதனால கொஞ்ச நாள் அம்முவை பிரித்து வச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாத்தா கிட்ட விஜய் சொல்கிறாரு. சரி விஜய், நீ எடுத்த முடிவு தான் கரெக்டு தான். இப்போ அம்முவை ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் தாத்தா என்ன சொல்கிறான்னா, ஏன்னா விஜய், காவேரிக்கும் உனக்கும் இடையிலான நெருக்கம் எப்போ தான் உருவாக போகுது, உன்னை தேடி எப்போ தான் காவேரி வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு விஜய்கிட்ட. அதுதான் தெரியல தாத்தா, இந்த மாதிரி நேரம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இனி அவளோட முடிவு தான் தாத்தா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிடுறாரு. அப்போ இதை கேட்டதுமே தாத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நம்ம பேரனோட வாழ்க்கை இவ்வளோ தூரத்துக்கு போகுதே, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இனி அடுத்ததாக காவேரி என்ன பண்ண போகிறாங்கன்னா, நிச்சயதார்த்தத்துக்கு நாளும் குறிச்சிடுறாங்க. இதை வந்து சாரதாமாவும் என்ன பண்ணுறாங்கன்னா விஜய்கிட்ட தெரிவிக்கிறாங்க. விஜய் ரொம்பவே அப்செட் ஆகுறாரு. இந்த இடத்துல தான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், இனி அவளோட வாழ்க்கையை அவள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி விஜய் நினைக்கிறாரு. இந்த மாதிரி தருணத்தில் தான் விஜய் எடுத்த ஒரு முடிவு, அதாவது அம்முவை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு எடுத்த முடிவுனால இப்போது காவேரி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஏன் அம்மு வரலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அம்முவை ஒரு நாள் கூட பார்க்க முடியாமல் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கஷ்டப்பட போகிறாங்க. இனி காவேரி விஜய் வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக விஜய் சும்மாவே இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா காவேரி பண்ண வேலை அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் வரப்போகுது விஜய்க்கு. இதனால் என்னோட அம்மாவை பார்க்குறதுக்கு நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தான் அப்போ தான் விஜய் ஒரு கேள்வி கேட்க போகிறாரு காவேரி கிட்ட. என்னென்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் காவேரி, உங்களுக்கும் என்னோட பொண்ணுக்கும் என்ன ஒரு ரிலேஷன் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு என்னோட பொண்ணை பார்க்குறதுக்கு நீங்கள் யார்? அவள் எந்த ஸ்கூலில் சேர்க்குறதும் சேர்க்காததும் என்னோட விருப்பம். அவள் இனிமேல் உங்கள் ஸ்கூலுக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உறுதியாக சொல்லிட போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம காவேரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? ரொம்பவே நொறுங்கி போய் இருக்க போகிறாங்க நம்ம காவேரி. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அம்மு இல்லாமல் நான் கிடையாது, நான் இல்லாமல் அம்மு கிடையாது அப்படின்ற நிலைமைக்கு உணர போகிறாங்க நம்ம காவேரி. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக காவேரி அம்மாவுக்காகவாது நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கிட்ட ஒத்துப்பாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.